the soul must be sanctified of impurities. ஆத்துமா அதற்குள் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கத்தக்கதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். Because that is where filth is lodged, planted and meditated upon. ஏனென்றால் அங்கேதான் அசுத்தங்கள் குடியிருக்கின்றன, நாட்டப்பட்டிருக்கின்றன. அங்கேதான் அசுத்தங்கள் எப்பொழுதும் சிந்திக்கப்படுகின்றன. Now look at these three words. இந்த மூன்று வார்த்தைகளையும் கவனியுங்கள். Lodged, planted and meditated. தங்கி இருக்கின்றன, நாட்டப்பட்டிருக்கின்றன, தியானிக்கப்படுகின்றன. All these three things takes place in our mind. இந்த மூன்றுமே நம்முடைய மனதில் தான் நடைபெறுகின்றது. I'll give you a good example for that. அதற்கு தகுந்த நல்ல உதாரணம் ஒன்றை கொடுக்கிறேன். There lived a wonderful man of God in the US called Kenneth E. Hagin. கென்னத் இ. ஹேகின் என்ற ஒரு அற்புதமான தேவ மனிதர் அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். One day God showed him a vision. ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு தரிசனம் காண்பித்தார். In the vision he saw the wife of a certain pastor. அந்த தரிசனத்தில் ஒரு குறிப்பிட்ட போதனுடைய மனைவியை அவர் பார்த்தார். The pastor and his wife have sacrificially given up their jobs, given up their luxurious lifestyle and come to a small village to do the work of the Lord. அந்த போதகரும் அவருடைய மனைவியும் தங்களுடைய வேலைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தங்களுடைய ஆடம்பரமான வாழ்வையெல்லாம் துறந்து தியாகமாக ஊழியம் செய்யும்படி ஒரு கிராமப்புறத்திலே போதகர்களாக களமிறங்கினார்கள். And the pastor's wife is an extremely beautiful woman. அந்த போதகருடைய மனைவி அளவுக்கு அதிகமான அழகுள்ளவர்கள். Now this is the background about the pastor and his wife. போதகருடைய துணைவியாரை குறித்த பின்புலம் இதுதான். So what was the thing God showed Brother Hagin? ஆகவே சகோதரர் ஹேகின் அவர்களுக்கு கர்த்தர் எதை காண்பித்தார்? So in the vision God showed him how evil spirits will infiltrate a person. அசுத்தாவிகள் எப்படி ஒருவருக்குள் ஊடுருவி நுழைகின்றன என்பதை கர்த்தர் அவருக்கு காண்பித்தார்கள். You know, before Satan or evil spirits possess you, they first oppress you. சாத்தானோ அசுத்தாவியோ உங்களை பிடிப்பதற்கு முன்பது முதலாவது உங்களை ஒடுக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். So in the vision, Brother Hagin saw this woman stand before a mirror to comb her hair and put on makeup. ஹேகின் அவர்கள் தரிசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த பெண் கண்ணாடிக்கு முன்பாக தன்னுடைய தலையை வாரி ஒப்பனை செய்கிற காட்சியை பார்க்கிறார்கள். And a small monkey like a demon sat on a shoulder and began to whisper words into her ears. ஒரு குட்டி குரங்கு போன்ற ஒரு பிசாசு அந்த அம்மாவுடைய தோளின் மேல் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் காதுகளில் ஏதோ ஓதிக்கொண்டிருக்கின்றன. Oh, sweetie, you are so beautiful. இனியவளே நீ ரொம்ப அழகா இருக்கிறாயே. Look how glamorous you look like. பார்ப்பதற்கு எவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறாய் பார். You have the beauty befitting any Hollywood star. எந்த ஹாலிவுட் நட்சத்திர நடிகையையும் அடிக்கக்கூடிய அளவுக்கு நீ அழகுள்ளவளாய் இருக்கிறாயே. In the vision, Brother Hagin saw a demon seated on her shoulder. தரிசனத்திலே சகோதரர் ஹேகின் அவர்கள் அந்த பாஸ்டர்மாவுடைய தோளில் ஒரு குட்டி குரங்கு உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். But the woman did not see the demon. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் அந்த பிசாசை பார்க்கவில்லை. To her, whatever the demon is saying appears as thoughts. அந்த பிசாசு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய மனதிலே சிந்தனைகளாக நினைவுகளாகத்தான் தோன்றுகின்றன. And the moment these thoughts come, the woman will rebuke the demon. அந்த எண்ணங்கள் அந்த சகோதரனுடைய மனதுக்குள் வந்தவுடனே அந்த பிசாசை அந்த எண்ணங்களை அந்த பெண்மணி கடிந்து கொண்டார்கள். When she rebukes the thoughts, the demon flees away. அந்த எண்ணங்களை அவர்கள் கடிந்து கொண்ட உடனே அந்த பிசாசு அங்கிருந்து ஓடிவிட்டது. But every day the demon comes. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பிசாசு வந்தது. And after some days, கொஞ்ச நாட்கள் கழித்த பின்னர் the woman began to entertain those thoughts. அந்த எண்ணங்களை தனக்குள்ளாகவே அந்த பெண்மணி அசை போட்டு ரசிக்க ஆரம்பித்தார்கள். And God showed Brother Hagin how this infiltration comes into a person in a dramatic diagram like this. இப்படி பிசாசு ஒருவருக்குள் எப்படி ஓடுகிறது என்பதை எவ்வளவு தத்ரூபமாக கர்த்தர் இப்படிப்பட்ட காட்சியின் மூலமாக சகோதரர் ஹேகின் அவர்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். In the vision, Brother Hagin saw the words of the demon like a black dot come into the mind of the woman.
தரிசனத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த பிசாசின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு கரும் புள்ளியைப் போல் அந்த பெண்ணுடைய மனதுக்குள் குடியேறுகிறதை அவர்கள் பார்த்தார்கள். The black dot coming, lodging into her mind signifies the woman was entertaining, imagining those thoughts. அந்த பிசாசின் வார்த்தைகள் கரும் புள்ளிகளாக அந்த பெண்மணியின் மனதுக்குள்ளாக குடியேறும் பொழுது அவர்கள் அந்த எண்ணங்களை தனக்குள்ளாக ரசித்து குடியமர்த்தி அவர்கள் அதற்கு தீனி போடுகிறதற்கு தான் அடையாளம். And day by day the one meditated on those thoughts. ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்களையே அவர்கள் மனதில் அசை போட்டு தியானித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். And those thoughts begin to grow roots. அந்த எண்ணங்கள் இப்பொழுது ஆழமாக வேர் கொண்டு வளரத் தொடங்கின. And he saw the black dot move from the mind into her heart. மனதில் இருந்த கரும்புள்ளிகள் இப்பொழுது இடம்பெயர்ந்து இருதயத்துக்குள் குடியேறி விட்டதை பார்த்தார். When those black dot came and possessed her heart, அந்த கரும்புள்ளிகள் அவருடைய இருதயத்துக்குள் குடியேறி ஆட்கொண்ட உடனேயே the woman packed all her clothes, divorced her husband and went to Hollywood to become an actor or a star. அந்த பெண்மணியானவர்கள் தன்னுடைய துணிமணிகளை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்துவிட்டு ஹாலிவுட் திரையுலகிலே ஒரு நடிகையாக களமிறங்கி விட்டார்கள். So the mind is where the filth of the enemy or the evil or lust are lodged, planted and meditated upon. ஒருவருடைய மனதில்தான் எதிராளியானவன் இழிவான எண்ணங்களை, இச்சையான காரியங்களை, அசுத்தங்களை குடியமர்த்தி ஆழமாக நாட்டி அவைகளையே தியானித்து அசைவோடு செய்து விடுகிறான். You know, when you die, it's your soul that comes and stands before God. நீங்கள் மரிக்கும் நேரத்தில் உங்கள் ஆத்துமாதான் வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும். In Revelation chapter 6 verses 9 to 11 we read like this. வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரை இப்படி படிக்கிறோம். When the fifth seal was opened, 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது the apostle John saw a group of martyrs standing below an altar. பலிபீடத்தின் கீழே இரத்த சாட்சிகளுடைய கூட்டம் நிற்கிறதை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். And the scripture says very clearly, the souls of them who were killed for the Lord were standing there. கர்த்தருடைய சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் அங்கே நிற்கிறது என்பதை வேதம் தெளிவாக வர்ணிக்கிறது. And the Lord Jesus Christ then came to them and comforted them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்பொழுது அவர்களிடத்திலே வந்து அவர்களை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். So your soul stands before God. ஆகவே உங்கள் ஆத்துமா தேவனுக்கு முன்பாக நிற்கிறது. Therefore it must be clean and pure from filthiness. ஆகையால் அது எந்த அசுத்த அருவருப்பும் இல்லாமல் சுத்தமாக தூய்மையாக சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். When God speaks to us, he speaks to the soul first. தேவன் நம்மோடு பேசும்பொழுது முதலாவது நம்முடைய ஆத்துமாவோடு தான் பேசுகிறார். He speaks to it and through it. ஆத்துமாவோடு பேசி ஆத்துமாவின் மூலம் தான் இடைபடுகிறார். Therefore it must not be corrupted. ஆகவே அது எவ்விதத்திலும் கரைபட்டு தீட்டுப்பட்டு விடக்கூடாது. The soul must be clean to receive the word of God without being adulterated. தேவனுடைய வார்த்தையை எந்தவித கலப்படமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆத்துமா தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் சுத்தமாக இருக்க வேண்டும். If your eyes are not clean, it will see images darkly, blurry, unclear of what is shown in a vision. உங்கள் கண்கள் சுத்தமாக இல்லாவிட்டால் தரிசனத்தில் உங்களுக்கு காண்பிக்கப்படக்கூடிய காட்சிகள் மிகவும் மங்கலாக ஒரு விதமான இருளான தோற்றத்தில் தெளிவில்லாமல் தான் காணப்படும். And if your mind is not clean, it will not be able to understand nor comprehend what God is speaking or showing to us. உங்கள் மனம் சுத்தமாக இல்லாவிட்டால் தேவன் நம்மோடு கூட பேசுகிற அல்லது காண்பிக்கிற காரியங்கள் இன்னதென்பதை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது, கிரகித்துக் கொள்ள மாட்டோம். Therefore, the soul, the mind must be sanctified. ஆகையால் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். So how can we sanctify the mind? நம்முடைய மனதை நாம் எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? Colossians chapter 3 verse 2 gives us the answer.
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பதில் கொடுக்கிறது. Set your mind on things that are above and not on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். What is on the earth? இந்த பூமியில் உள்ளவைகள் எவைகள்? The cares of this world, இந்த உலகத்தின் கவலைகள், the lusts of the flesh, மாம்சத்தின் இச்சைகள், the lusts of the eyes, கண்களின் இச்சைகள், the pride of life. ஜீவனத்தின் பெருமை. So instead of looking at that, இவைகளை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக set your mind on things that are heavenly. பரலோகத்துக்கு அடுத்த மேலானவைகளையே உங்கள் மனதில் நாட்டம் கொள்ள வேண்டும். Amen.